பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வசந்தன் கோ திரு வசந்தகுமார் அவர்களோடு தான் பேசிட்டு இருக்கிறோம். அனுபவத்திலிருந்து அவரினுடைய சவால்கள், அவர் சந்தித்த தோல்விகள், அதிலிருந்து அவர் எப்படி வெற்றியாக தன்னுடைய வாழ்க்கையின் வசந்தங்களை மாற்றினார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், வசந்தன் கோ 1978களில் பணப்புழக்கம் அப்படின்றதுலாம் ரொம்ப குறைவானது தான். இன்னைக்கு 90களுக்கு பிறகு தான் பெரிய பணப்புழக்கம்லாம் இருந்தது. உங்களுடைய அந்த பிஸ்னஸ் அந்த கிராஃப் எப்படி எவால்வ் ஆனது? அதாவது நான் பலமுறை இதை சொல்லியிருக்கேன். ஆரம்பிக்கின்ற நேரத்தில் என்கிட்ட ₹1 கூட கிடையாது. விஷன் இருந்து நான் உழைச்சி எப்படியா முன்னேறிடுவேன், ஆனால் இன்னொருத்தட்ட போய் வேலை செய்ய மாட்டேங்கிற ஒரு உறுதிமொழியோடு வந்தேன். அப்படியே சாலை ஓரத்தில் போய்கிட்டு இருக்க செய்யும். எனக்கு நான் பணியாற்றின கம்பெனியில் தெரிஞ்ச நண்பர் ஒரு ஆள் இருந்தார். என்னப்பா நீ வேலைக்கு போகலையான்னாரு. நான் வேலையை விட்டுட்டேன், நான் நம்ம தொழில் செய்து என் காலில் நிற்க போகிறேன்னாரு. பணம் இல்லாமல் எப்படிப்பா தொழில் செய்ய முடியும், அது நடக்கக்கூடிய காரியமான்னு சொன்னார். நான் நடத்தி காட்டுவதற்காகத்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன்னு. அவர் சிரிச்சிட்டு சொன்னார், என்கிட்ட ஒரு கடை கிடக்கு, அதை நான் நடத்தாமல் வச்சுருக்கேன், நீ அதை எடுத்து நடத்து, அதற்குரிய பணத்தை ஒரு 6 மாதம் 8 மாதம் அதை கழித்து கொடுத்தா போகிறோன்னே முதல் ஒரு தூண்டுதலை கொடுத்தவர் என் நண்பர் ஞானசேகரன் KK நகரில் இருக்கிறார். ஆக ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தூண்டுதல் கிடைக்கும். அந்த தூண்டுதலை நீ எப்படி பயன்படுத்துகிறாங்கிறதா முக்கியம். அந்த தூண்டுதல் கிடைச்ச உடனே அந்த கடையை எடுத்து, இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, பெருக்கி எடுத்து துடைச்சிட்டு எங்கள் நண்பர் ஒரு ஆளை கூட இருந்துட்டு அந்த ஒரு போர்டு எதிர்கடையில் போய், அந்த காலத்தில் ஒரு அவங்களுக்கு பீடி அந்த சோப்பெல்லாம் வர பலகை கிடைக்கும், அதில் வசந்தன் கோனி எழுதினேன். அதாவது நானே எழுதிக்கிட்டேன் வசந்தன் கோனி, எழுதி அதில் மாட்டிக்கிட்டேன். உள்ள ஒன்றும் கிடையாது. ஆக கடை இருக்கு, போர்டு இருக்கு, வசந்தகுமார் இருக்கிறான், சரக்கு கிடையாது. என்னடா இது உடனே கடையில் சொன்னாங்க. எதிரில் ஒரு ஆள் வந்தார், ஒரு பெரிய வியாபாரி. என்ன வசந்தகுமார் போய் நீ இதில் ஆரம்பிச்சிட்ட, இதில் ஏற்கனவே 4 பேர் ஆரம்பித்து பூட்டிட்டு போயிருக்கானே, 6 மாதம் கூட நடத்த முடியலையே, இது ஒரு ராசி இல்லாத இடமாச்ச வசந்தகுமார், நீ என்ன ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி அந்த ராசியை தள்ளிட்டு இந்த என் முக ராசிக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன். வசந்தகுமாரை நீங்கள் பின்னாடி பாருங்கள், 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழித்து பாருங்கள், இந்த வசந்தகுமார் எப்படி வர்றான்னு பாருங்கன்னா அவர் ஆச்சரியத்தோடு பார்த்தாரு. என் நண்பர் ஒரு ஆள் ஆசீர்வாதன் இருக்கிறார், அவர் கூட சேர், அதாவது அந்த ஸ்டீலில் கூட மாதிரி செய்து அதில் நெட்டு போட்டு வியாபாரம் பண்ணுவார். ₹25 அது ஒரு சேர். நான் 4 சேர் அவர்கிட்ட கடன் வாங்குவேன் காலையில். முதல்ல அப்படி தான் வாங்கி அதை கடையில் போட்டுட்டு எப்படியா 2-3 சேரை விற்றுருவேன். ₹25 வாங்கி ₹30 விற்றுருவேன். ₹5 ₹15 அந்த நேரத்தில் எனக்கு பெருசாக இருந்து, அவருக்கு அந்த ₹75 கொடுத்து ₹15 எனக்கு. அடுத்த நாள் அப்படியே 4, 3, 5 வாங்கி 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 அவர் தயாரிக்கிற பொருளெல்லாம் வாங்கி ஓரளவு விற்றேன். அதுலேயும் கூட ₹25 வாங்கி ₹30 விற்கச்சுமே சில பாவப்பட்டவங்க சாதாரண வருவாங்க, சின்ன வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, எனக்கு ஒரு சேர் வேணும்பாங்க, ₹15 தான் இருக்கும்பாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ₹15 நீங்கள் கொடுங்க, டெய்லி இந்த பக்கம் வரைக்கும் ₹1 கொடுத்துருங்க. ₹15 கொடுத்துருவாங்க. ₹15 பாக்கி இல்லை, அதில் ₹1 கொடுத்துருங்க, EMI. ஆமாம், EMI அப்பமே ₹1 கொடுத்துருங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அந்த ₹30 மேலே ₹1 கூட வாங்கிக்குவேன், ஏன்னா 15 நாள் நான் கடன் கொடுத்துருக்கேன்ல. ஆக 31, 5 1 ₹6 எனக்கு லாபம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆரம்பித்து அந்த வாங்குகின்றவனிடம் திருப்பி பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் 78லே எனக்கு இருந்து. ஓகே, அதனால் அந்த தயாரிப்பாளர் எது செய்தாலும் சரி, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க வசந்தகுமார், நீங்கள் கொடுங்க பணத்தை. அப்போ நமக்கு அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி, நீங்கள் இன்றைக்கு உடனே கொடுக்க வேண்டாம், 1 வாரம் கொடுங்க, 10 நாள் கழித்து கொடுங்க. ஸோ ஒரு மனிதன் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டால் ஒரு தயாரிப்பாளரிடம், அவர்கள் என்ன உதவி வேணாலும் உங்களுக்கு செய்வாங்க. ஓகே, இன்றைக்கெல்லாம் தோஷின்னு பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நான் கடிகாரம் கேட்பேன், அவங்க எப்படி உனக்கு கொடுக்கறது கடன்னு கேட்பாங்க. நான் என் சகோதரர் கிருஷ்ணதாஸ் இருந்தார், அவர்கிட்ட ஒரு செக்கு, அவர்கிட்ட பணம் இல்லை, செக்கு லீஃபை மட்டும் வாங்கி 45 நாள் டேட் போட்டு அவர்கிட்ட கொடுத்துருவேன். அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி 44வது நாள் இந்த பணத்தை கொடுத்து அந்த செக்கை திருப்பி வாங்கிடுவேன், ஏன்னா அங்கே பேங்க்கில் பணம் கிடையாது. ஸோ அந்த நாணயமாக நடக்கிறது. அதன் பிறகு அவர் எவ்வளோ வேணாலும் கொடுத்தாரு, வாங்கினார்.
அவரும் எங்கேயோ உயர்ந்திருக்கிறார், வாழ்க்கையில் நானும் முடிந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். ஸோ இந்த நாணயம் தான் முக்கியம். ஓகே. கொடுக்கின்ற காசோலைக்கு மரியாதை என்பது வங்கியில் போன பிறகு அது பணமாக மாறணும். ரைட் ரைட் ரைட். தயாரிப்பாளர் இந்த செக்கை பார்த்தோன்னே இது வந்து டிடின்னு நினைக்கணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நினைக்கணும். அப்படி நினச்சா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். எவ்வளோ வேணாலும் தருவாங்க. ஆக கடிகாரத்திலேருந்து, கூடச்சேரிலேருந்து, பீரோயிலேருந்து டிவி வியாபாரம் ஆரம்பித்தோம். முதல்ல 1975-76 தான் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து. அப்போ சென்னையில் தேனாம்பேட்டையில் குந்தன் ஏஜென்சிஸ்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் நான் நண்பர், நார்த் இந்தியன், சென்னையிலே செட்டில் ஆனவர். அவர்கிட்ட போய் முதல்ல கேட்பேன், ஐயா ஒரு டிவி கொடுங்க. அவர் ஒரு நாளைக்கு, 4 நாளைக்கு, 5 நாளைக்கு, 10 நாளைக்கு என்ன வர சொல்லி அப்புறம் ஒவ்வொரு டிவியாக கொடுத்தார். அதுவும் டைம் தான், 15 நாள் 20 நாள் டைம் வாங்கி ஒவ்வொன்றா அவங்கக்கிட்ட வாங்கி அவங்களுக்கு பணம் திருப்பி கொடுக்குறதில் அவங்க எவ்வளோ வேணாலும் தர ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு தான் ஒவ்வொரு டீலர்ஷிப் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மனிதன் வியாபாரத்தில் வெற்றி பெறணும்னா நாணயம் முக்கியம். சரி, இன்றைக்கு இவர்கிட்ட வாங்கி இந்த பணத்தை எடுத்துகிட்டு நாளைக்கு அவர்கிட்ட வாங்கி இந்த பணத்தை இங்கே போட்டுட்டு இன்னொரு நாள் இன்னொருத்தட்ட வாங்கிட்டுனா இந்த ரொட்டேஷன் இருக்குது பாருங்கள், அதில் நாணயம் தவறிடக்கூடாது. நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுல தவறு இல்லை, குறிப்பிட்ட நாளில் அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரணும். அப்படின்னா தான் நம்ம பேரில் நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை யார் வச்சுருக்காங்களோ, யார் ஏற்படுத்தி கொடுக்குறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுறாங்க. அதுதான் எனக்கு அந்த அடித்தளமாக இருந்தது. நீங்கள் சொன்னீங்க வந்து நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் போகணும். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வேலையை விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு போகிறதா, அது என்ன ஆகுமோ தெரியல, பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, நமக்கே ஒரு பயம் இருக்கும். நீங்கள் அதை எப்படி, உங்களுக்கு அப்படி எந்த தாட்டுமே வரல? அதாவது எனக்கு பிரின்சிபல் அப்படி ஆயிடுச்சுல. இந்த கம்பெனியில் பணியாற்றிய விட்டு வெளியே வந்தேன் என்றால் நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் வேலை செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே முதலாளி தான் கடைசி வரையிலே இருக்கணும். அதன் பிறகு நான் தான் முதலாளி ஆகணுமே தவிர நான் இன்னொரு முதலாளிகிட்ட வேலை செய்ய மாட்டேன், அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அதனால் எனக்கு அந்த ஒரு உந்துதல் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கேன். நீ சேலஞ்ச் பண்ணி உள்ளே வந்திருக்க, நீ நல்ல சம்பளத்தை விட்டுட்டு வெளியே வந்திருக்க, நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும். குடும்பத்தார் ஏளனமாக தான் சிரிப்பாங்க. அந்த நேரத்தில் கடன் கேட்டால் எந்த குடும்பக்காரனும் தரமாட்டாங்க. ஒன்றை மட்டும் நினச்சிக்கணும், வளர்ந்த பிறகு வருகின்ற சொந்தம் வளராத நேரத்தில் வராது. நான் உனக்கு பணம் கொடுத்தா நீ பெரிய ஆளாயிருவேன்னு நம்மளை கிண்டல் தான் பண்ணுவாங்களே தவிர ஏளனப்படுத்துவாங்களே தவிர உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அதையும் மீறி நம்ம வெற்றி பெறுகின்ற நேரத்தில் அவங்கெல்லாம் நம்ம கிட்ட வருவாங்க. நம்மளும் அதை பழையதெல்லாம் நினைக்காம என்ன முடியுமோ அதை சுற்றத்தாருக்கு, உற்றார், உறவினர், தெரிஞ்சவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம சேவை செய்துட்டு இருக்கணும். எனவே வந்து பணம் வந்து ஒரு பொருட்டாக இருந்தாலும் அந்த மனமும் அந்த உணர்வும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும். தொடர்ந்த முயற்சி. ஆரம்ப காலத்தில் அந்த அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வியாபாரியாக எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் வித்துறது இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு ஆர்ட், ஒரு கலை தான். நான் உங்கள்கிட்டேருந்தும் அந்த ஸ்பிரிட்டை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளைக்கு 3 சேரை கூட நான் விற்றுருவேன் அப்படின்னு, எப்படி வாடிக்கையாளரை எப்படி நீங்கள் கன்வின்ஸ்? அதாவது நீங்கள் வந்து முதல்ல வந்து வாடிக்கையாளர்கள் சிலர் தான் நம்ம தேடி வருவாங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. நான் ஆரம்பித்தது வந்து சவுத் உஸ்மான் ரோடில். அப்போது வந்து இந்த கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு அங்கே தான் நிற்கும். அந்த பஸ்ஸில் கொஞ்சம் வயசானவங்க வருவாங்க. அப்போ அந்த வயசானவங்களுக்கு என்ன பண்ணுவேன், என் கடையில் இருக்க ஒரு சேரை போட்டு உட்கார வைப்பேன். அதாவது அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நிற்கணும், பாவம் அவங்களுக்கு கீழே பெஞ்செல்லாம் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் கடையில் நான் யூஸ் பண்ணுற சேரை அந்த பெரியவங்களுக்கு கொடுத்துருவேன். அம்மா இதில் உட்காருங்க, பஸ்ஸு வந்தவுடனே போகலாம். நீங்கள் வெயிலில் கூட உட்கார வேண்டாம், உள்ள கடைக்குள்ளே உட்காருங்க, சின்ன இடம் தான், நான் எடுத்த இடம் இருக்குல்ல, அதில் அந்த அம்மாவை உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். எங்கே இருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்னொடனே அது ஒரு வாடிக்கையாளர் எனக்கு. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பஸ்ஸுக்காக தான் காத்திருந்தேன், இந்த தம்பி இங்கே கடை வச்சுருக்காரு, அவர் நம்மளை கூப்பிட்டு உட்கார வைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. அதை நம்ம உட்கார வச்சு பேசணுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கையில் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வயசானதில் 1000 பிரச்சனையில் வருவாங்க. கடவுள்கிட்ட போய் வேண்டி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறோம், காப்பி டீ கூட கிடையாது. அதை கொடுத்த உடனே ஒரு மனசார நம்மளை வாழ்த்துவாங்க அந்த வயதானவங்க. இந்த தம்பி நல்லா இருக்கணும், இவன் குடும்பம் நல்லா இருக்கணும். நம்ம ஒன்றும் செய்யலை அவங்களுக்கு, நம்ம யூஸ் பண்ண சேரை உட்கார வச்சோம், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தோம். ஸோ மனிதனுக்கு எண்ணங்களையும் அவர்கள் நிலையும் புரிஞ்சு செயல்படணும். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த ஒரு கஸ்டமர் அவங்க நேரடியாக பார்த்தா அவங்க பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம்,
அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் காரு கால் டாக்ஸி எல்லாம் கிடையாதுல்ல, எல்லாரும் பஸ்ஸில் தானே போனாங்க. அவங்க குடும்பத்தில் 1000 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க 4 பேர்கிட்ட சொல்லி அவங்க 4 பேர் வந்து வாங்குவாங்க. ஓகே. சிலவங்க சின்ன கடை வச்சுருப்பாங்க, ஒரு டேபிள் இருக்காது அந்த காலத்துலலாம், 3 கொண்ட டேபிள். ஓகே. அது 325 ரூபா தான் ஒரு இரும்பு டேபிள். ஒரு சேர் ஒரு 100 ரூபா. இதை வாங்க முடியாமல் வியாபாரிகள் அந்த டேபிள் சேர் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வருவாங்க, ஐயா நான் வந்து டெய்லி ஒரு 10 ரூபா கட்டிடுறேன், எனக்கு ஒரு டேபிள் சேர் கொடுங்க. ஐயா நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுங்க, இல்லை 100 ரூபா கொடுங்க, நான் மீதியை தரேன், அது கூட என்கிட்ட இல்லையா, ஆனால் நாணயமாக கட்டுவோம்பாங்க. அந்த 50 ரூபாயை வாங்கிட்டு நான் ஒரு டேபிள் சேர் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ அவங்களுக்கு கடை ஒரு அம்சமாயிருது, ஒரு டேபிள் ஒரு சேர் ஒரு வியாபாரி. அவங்க சம்பாதிச்சு டெய்லி 5 ரூபா 4 ரூபா கட்டுவாங்க. அவர் கட்டுவாரா என்ற மனநிலையை பார்க்க வேண்டியது நமது கடமை. அவரும் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உடையவருக்கு தான் கடனும் கொடுக்கணும். நம்ம ரெண்டையும் பார்த்துக்கணும். ஒரு பெரிய சினிமா டைரக்டரு, அவர் நிறைய கதையெல்லாம் எழுதியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் எங்கிட்ட ஒரு டிவி வாங்கினார், அதில் பாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு. திடீர்னு அவர் இறந்துட்டார். அப்போ ஒரு பையன், நம்ம பையன் போய் இப்படி கேட்டு போகிற நேரத்தில் சொல்லியிருக்கான், அண்ணாச்சி அவர் இறந்துட்டார். ஓஹோ, அவங்க ஃபேமிலி எப்படிப்பா, வசதியாக இருக்கா? ஒன்றும் வசதி இல்லை, சாதாரணமாக தான் இருக்காங்க. அப்போ நீ ஒன்றுமே கேட்காத, அண்ணாச்சி இறந்துட்டார், நீ என்ன பண்ணு, நான் ஒரு கடிதம் தரேன். இறந்தது எனக்கு வந்து மினவும் சங்கடமாக இருக்குது, அண்ணாச்சி எனக்கு ரொம்ப வேண்டியவர், இறைவன் அவருக்கு நல்ல ஒரு ஆண்டவன் சாந்தியை கொடுக்கணும், குடும்பமும் நல்லா இருக்கணும் நீ சொல்லிவிட்டு எழுதிட்டு, தாங்கள் செலுத்த வேண்டிய தொகையை நீங்கள் இதுமேல் என்மேல் செலுத்த வேண்டாம், அந்த கடனை எங்கள் கம்பெனியை ஏற்றுக்கொள்ளும்னு ஒரு கடிதத்தை எழுதி அந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். ஆக இறந்து கிடக்கிறாரு, நமக்கு கடன் தர வேண்டியவர், அவர்கிட்ட ஒய்ஃப்கிட்ட கொண்டு அவங்க இறங்கலையும் எங்கள் ஆளுகள் தெரிவிச்சுட்டு இந்த கடிதத்தையும் கொடுத்தாங்க. அப்போது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், ஏற்கனவே அவரை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க குடும்பம், இப்போ அவர் இல்லை, நான் கடனாக கேட்டிருக்கலாம், நீ எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம், நான் அதை செய்யலை. அங்கே தான் மனிதாபிமானம் இருக்குது. அவர்கள் தன் வாழ்க்கையை ஓட்டுவதற்கே சிரமமாக இருக்கிற நேரத்தில் என் கடனை கொடுன்னு கேட்கறது என்ன, சிலவங்க டிவியை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யூஸ்வலாக அதுதானே நடக்கும், கடன் கொடுக்கல டிவியை கொடுமான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நம்ம ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு கடிதம் எழுதுகிறோம் பாருங்கள், அது நமக்கு 1000 கோடி ரூபாயை தரும். அந்த குடும்பம் இன்றைக்கும் என்னை பற்றி பேசும்ல, வசந்தகுமார் அந்த காலத்தில் செய்தார், இன்றைக்கு நல்லா இருக்காங்க, அது வேறு விஷயம். அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் எனக்கு கெட்ட வேண்டாம் நீ சொன்னார்ல, அவன் நல்லா இருக்கணும் அந்த தம்பி. இதுதான் மனிதனை வந்து நம்ம பார்க்கின்ற பார்வை. நீ வியாபாரம் பண்ணுற, லாபம் சேகரிக்க, அது வேறு விஷயம். ஒரு மனிதனுக்கு தேவையை உணர்ந்து செயல்படுறோம் பாருங்க, அதுதான் முக்கியம். அது மாதிரி நான் ஒன்றொன்றா பார்த்து பார்த்து வியாபாரம், நான் ஒரு ஆள் தானே, வேறு யாரும் கிடையாது. நானே கடையை திறக்கணும், நானே கேஷியர், நானே மேனேஜர், நானே முதலாளி. அப்போ அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு ஜாஸ்தி கொடுப்பேன். அப்படி கொடுக்கறதுனால எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கிது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நல்ல இதயங்கள் என்னை வாழ்த்தி காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஏராளமான நம்பிக்கைகள் பிஸ்னஸில் வந்து இந்த உங்களுக்கு இறைபக்தி, நீங்கள் என்கிட்டயே கூட சொன்னீங்க, நம்மளை வந்து இறைவன் பார்த்துட்டே இருக்கான்ற ஒரு அச்ச உணர்வு இருக்கணும் அப்படின்னீங்க. ஆனால் அதே தருணத்தில் வந்து இந்த கடை ராசி இல்லை அப்படின்னு சொன்னப்போ எனக்கு முகராசி இருக்குது அப்படின்னீங்க. அப்போ இந்த மூட நம்பிக்கைகள் இது பற்றியெல்லாம் உங்களுக்கு, ஏன்னா பிஸ்னஸில் அது ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது, அதை பற்றி பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாங்க. ஒரு பிஸ்னஸ்மேன் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறார், வாழ்க்கையின் ஓட்டங்களை எப்படி கடக்கிறார், இந்த வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் கிடைச்சிருந்ததா, எவ்வளவு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, அதற்குள் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தினுடைய சாரத்தை தான் பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகத்தை படிப்பதற்கான உணர்வை இன்றைய பேசும் தலைமை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து.